எல்லோருக்கும் வணக்கம். இலங்கை அதிபர் சேவைக்கு ஆட்சேர்ப்பு செய்வதற்கான மட்டுப்படுத்த போட்டி பரீட்சை 2026 தொடர்பாக நடத்தப்படுகின்ற 2026 மார்ச் மாதத்துக்கான வழிகாட்டல் செயலமர்வு தொடரில் இன்றைக்கு கிரகித்தல் வினாத்தாளுக்கான 6வது செயலமர்வில் சந்திக்கிறோம். நான் ஏற்கனவே உங்களுக்கு வாக்களித்தது போல இயலுமான அளவுக்கு எத்தனைக்கு எத்தனை அதிகமான செயலமர்வுகளை நடத்த முடியுமோ அந்த அளவுக்கு நடத்துவதற்கு நான் விருப்பத்தோடு இருக்கிறேன். கடந்த காலங்களில் சில மாதங்கள் குறிப்பாக பிப்ரவரி மாதத்தினுடைய செயலமர்வில் அந்த எண்ணிக்கை குறைந்த எல்லையில் தான் இருந்தது. 6 செயலமர்வுகள் ஆக குறைந்தது நடத்தப்படும் என்று சொல்லிவிட்டால் 6 செயலமர்வுகளை தான் நடத்த முடிந்தது. ஆனால் இன்றைக்கு நாங்கள் இந்த மாதத்தினுடைய நடுப்பகுதியில் நிற்கிற போதே 6வது செயலமர்வில் இருக்கிறோம் என்கிறது எனக்கு மகிழ்ச்சி தருகிற விடயம். நாங்கள் இன்னும் குறைந்தது 4 செயலமர்வுகளை நடத்தி கொள்ள முடியும். ஏற்கனவே குறிப்பிட்டது போல பிரதானமாக 4 வடிவங்களிலான வினாக்களின் மீது நாங்கள் கவனம் செலுத்த இருக்கிறோம். அந்த 4 வடிவங்களையும் மார்ச் மாதத்துக்குரிய செயலமர்விலேயே கலந்துரையாடி நிறைவு செய்வதற்கு எதிர்பார்க்கப்படுகிறது. ஒன்று, தரப்பட்ட உரைப்பகுதிகளை அடிப்படையாக வைத்துக்கொண்டு வினவப்படுகின்ற வினாக்களுக்கு விடையளிப்பது. இரண்டாவது, உரைப்பகுதி தரப்பட்டு உரைப்பகுதி தொடர்பாக தரப்படுகின்ற கூற்றுக்களை மதிப்பீடு செய்வது. கூற்றுக்களை ஆம் இல்லை என்கிற விதத்தில் அல்லது ஆம் இல்லை நிச்சயிக்க முடியாது என்கிற விதமாக மதிப்பீடு செய்வது. மூன்றாவது, தரப்பட்ட உரைப்பகுதியிலிருந்து எழுகின்ற கூற்றுக்களில் பொருத்தமான கூற்றினை தெரிவு செய்வது. 3 கூற்றுக்கள் அல்லது 4 கூற்றுக்கள் தரப்படுகின்ற போது மிகவும் பொருத்தமான கூற்றினை அடையாளம் கண்டு அதற்குரிய இலக்கத்தினை அல்லது எழுத்தினை விடையாக வழங்குகின்ற முறையிலான பயிற்சி. 4வது, மிக முக்கியமானது, தரப்பட்ட ஒரு உரைப்பகுதியினை 3 பங்காக சுருக்கி எழுது. இந்த 3 பங்காக சுருக்கி எழுதுவது தொடர்பாக பல்வேறு விதமான வழிமுறைகள் பல்வேறு வளவாளர்களால் முன்மொழியப்பட்டு அவை பரீட்சிக்கப்படுகிறது, பல்வேறு விதமாக கற்பிக்கப்படுகிறது. ஆனால் இந்த 3 பங்காக சுருக்கி எழுதுகிற ஒரு உரைப்பகுதிக்கான பயிற்சியை செய்கின்ற போதே சவுண்ட் கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்கு சார். கொஞ்சம் சவுண்ட் குறைவா இருக்கு சார். நான்காவது மேலே ஒரு தடவை பேசுகிறேன். இந்த தரப்பட்ட உரைப்பகுதியை வாசித்து அதற்குரிய சுருக்கத்தை எழுதுகிற பயிற்சியை மிக சரியாக நீங்கள் கற்றுக்கொண்டால் ஏனைய 3 வினாக்களையும் கற்றுக்கொள்ளுகிறது அதற்குள்ளேயே அடங்கிவிடும். தரப்பட்ட உரைப்பகுதியில் இருந்து வினாக்களுக்கு விடையளிப்பது, கூற்றுக்களை மதிப்பீடு செய்வது, பொருத்தமான கூற்றுக்களை தெரிவு செய்வது என்பது அதற்குரிய மிக சரியான புரிதல். இன்னும் தெளிவாக சொன்னால், உண்மையிலே இந்த கிரகித்தல் பேப்பரை ஏன் உங்களுக்கு போடுறாங்கண்டா, எழுதுகிறவர் என்ன நினைத்து எழுதுகிறாரோ அவருடைய எண்ணத்தை எந்த விதமான சந்தேகமோ அல்லது அதனை மாறுபடுத்துவதோ இல்லாமல், ஐயமோ திரிவோ இல்லாமல் அப்படியே புரிந்து கொள்ளும் வல்லமை உங்களுக்கு இருக்கிறதா என்பதை பரீட்சிப்பதற்கு. இதற்கு மிக திருத்தமான ஒரு செய்முறை, நீங்கள் பெரிய சுருக்கம் எழுதி பழகிறது. சிறிய சுருக்கம் அல்ல, பெரிய சுருக்கம் 3 பங்காக சுருக்கம் எழுதி பழகுவது. அதற்குரிய படிமுறைகள் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். இருந்தாலும் அதுவும் நாங்கள் மீண்டும் செய்வோம். இந்த கடைசி நேர வாய்ப்பை தயவு செய்து முழுமையாக பயன்படுத்தி கொள்ளுங்க. எல்லோருக்கும் எல்லா விதமான நெருக்கீடும் இருக்குது. குடும்ப பொறுப்பு, தொழில் சார்ந்த, பாடசாலை பிள்ளைகள் சார்ந்த பொறுப்பு, சொந்த முன்னேற்றம் சார்ந்த பொறுப்பு, இது தவிர பொது வேலைகளில் ஈடுபடுகிறவர்கள் என்று பல்வேறு விதமானவர்கள் இருக்கிறீர்கள். இதையும் தாண்டி உங்களுடைய ஒரு அடுத்த படிக்கான முன்னேற்றத்துக்கு இறுதி நேரத்தில் நேரம் ஒதுக்கி கொள்வது தவிர்க்க முடியாது. சரி, நாங்கள் சேஷனுக்குள்ள போவோம். ஏற்கனவே கலந்துரையாடிய வினாத்தாளின் 3வது வினா எங்களிடம் மிகுதியாக இருக்கிறது. ஏற்கனவே கலந்து கொள்ளாதவர்கள் கடந்த காலத்து வினாத்தாள்களை பார்ப்பதன் மூலமாக இதை புரிந்து கொள்ள முடியும். 2013ஆம் ஆண்டு இலங்கை நிர்வாக சேவை வரையறுக்கப்பட்ட போட்டி பரீட்சைக்கான வினாத்தாளில்
தரப்பட்ட உரைப்பகுதியை வாசித்து தரப்பட்ட பந்திகள் அவர் சொல்லியிருக்காங்க, பின்வரும் பந்திகளை வாசித்து கீழே தரப்பட்டுள்ள வினாக்களுக்கு சுருக்கமாக விடைகளை எழுதுக என்கிற விதமாக வினவப்பட்டிருந்த வினாக்களில் முதலாவது உரைப்பகுதி, அதுபோல இரண்டாவது உரைப்பகுதி என்பவற்றை நாங்கள் ஏற்கனவே கலந்துரையாடி இருக்கிறோம். இன்றைக்கு மூன்றாவது உரைப்பகுதியோடு என்னுடைய இன்றைய கலந்துரையாடலை ஆரம்பிக்க இருக்கிறோம். நானும் நீங்களும் சேர்ந்து வாசிப்போம். குளத்து நீரை வெளிக்கொண்டு செல்வதற்கென பயன்படுத்தப்பட்டதும் சிங்களத்தில் பிசோ கொட்டுவ என வழங்கப்படுவதுமாகிய மதகு திரவங்களின் அமுக்கம் பற்றிய ஆராய்ச்சியின் விளைவே என்பதற்கு ஐயமில்லை. ஏனெனில் குளத்தில் காணப்பட்ட 30,000 முதல் 75,000 வரையுள்ள ஏக்கர் அடியளவு நீரின் அமுக்கம் அனைத்தும் கட்டுக்கரைக்கு அல்லது கால்வாய்க்கு அல்லது வயல்களுக்கு சேதத்தை விளைவிக்கக்கூடிய பாய்ச்சல் வேகத்தை உண்டாக்காமல் தடுக்கும் வண்ணம் அம்மதகு சிறப்புற அமைக்கப்பட்டுள்ளதாதலின் என்க. இவ் அமைப்பு சிங்களவரின் கண்டுபிடிப்பே என்பதற்கு ஐயமில்லை. அதன் இன்றைய வடிவமான ஒரு வாயில் மடையை 1 நூற்றாண்டுக்கு முன் மேலை நாட்டினர் அறிந்திருக்கவில்லை. மரப்பலகைகளை சரிப்படுத்துவதன் மூலம் நீரை ஒழுங்குபடுத்தக்கூடிய முறையில் அமைந்த ஓமடை வாயிலும் ஓர் அரிய அமைப்பாகும். கலிங்கு என்பது குளத்தின் பிறிதொரு அமைப்பாகும். இது பண்டை சிங்களவரின் நீர்ப்பாய்ச்சும் கலை அறிவை புலப்படுத்துகிறது. கட்டுக்கரையை காத்தற் பொருட்டு பிரதானமாக அமைக்கப்பட்ட இக்கலிங்கு அடுத்துள்ள வயல்களையும் வீடுகளையும் காத்தது. கட்டுக்கரை தாங்கக்கூடிய அளவு நீரையே குளம் கொண்டிருப்பதற்கு கலிங்கு வழி செய்தது. மிகையான நீர் கலிங்கின் மேலாக வழிந்து மக்கள் வாழா பிரதேசத்துக்கு பாயுமாறு விடப்பட்டது. இங்கே இவ்வாறு ஒரு கால் வெள்ளப்பெருக்கு நேர்வதால் எவ்வித கேடும் உண்டாவதில்லை. நீர்வாயும் கால்வாய்கள் நீரிறப்பினால் பள்ளமாகாதவாறும் அவற்றில் வண்டல் படியாதவாறும் இருத்தற் பொருட்டு பாயும் நீரின் சாய்வு விகிதத்தை ஒழுங்குபடுத்துவதிலே தனது தேர்ச்சியை காட்டிய பண்டை சிங்கள பொறியியலாளன் வண்டற்குழிகளை அமைத்து வண்டற்படிவு பற்றிய பிரச்சனைகளை தீர்ப்பதிலும் தனக்கிருந்த திறமையை காட்டினான். இரண்டை குளத்திலும் அனுராதபுரத்து பொன்மீன் பூங்காவில் காணப்படுகின்ற நீராளர் குளத்திலும் நீர் உட்செல் வழிகள் வண்டற்குழிகளுடன் அமைக்கப்பட்டன. உட்பாய்ச்சல் மட்டமும் வெளிப்பாய்ச்சல் மட்டமும் கவனமாக அமைக்கப்பட்டிருந்தமையால் நீராடற் பொய்கையினுள் சேறு உட்புகாதவாறு இவ்வண்டற்குழிகள் பாதுகாத்தன. சரி, திரும்ப இந்த பகுதியை இன்னொரு தடவை வாசிப்போம். குளத்து நீரை வெளிக்கொண்டு செல்வதற்கென பயன்படுத்தப்பட்டதும் சிங்களத்தில் பிசோ கொட்டுவ என வழங்கப்படுவதுமாகிய மதகு திரவங்களின் அமுக்கம் பற்றிய ஆராய்ச்சியின் விளைவே என்பதற்கு ஐயமில்லை. ஏனெனில் குளத்தில் காணப்பட்ட 30,000 முதல் 75,000 வரை உள்ள ஏக்கர் அடியளவு நீரின் அமுக்கம் அனைத்தும் கட்டுக்கரைக்கு அல்லது கால்வாய்க்கு அல்லது வயல்களுக்கு சேதத்தை விளைவிக்கக்கூடிய பாய்ச்சல் வேகத்தை உண்டாக்காமல் தடுக்கும் வண்ணம் அம்மதகு சிறப்புற அமைக்கப்பட்டுள்ளது ஆதலின் என்க. இவ் அமைப்பு சிங்களவரின் கண்டுபிடிப்பே என்பதற்கு ஐயமில்லை. அதன் இன்றைய வடிவமான ஒரு வாயில் மடையை 1 நூற்றாண்டுக்கு முன் மேலை நாட்டினர் அறிந்திருக்கவில்லை. மரப்பலகைகளை சரிப்படுத்துவதன் மூலம் நீரை ஒழுங்குபடுத்தக்கூடிய முறையில் அமைந்த ஓமடை வாயிலும் ஓர் அரிய அமைப்பாகும். கலிங்கு என்பது குளத்தின் பிறிதொரு அமைப்பாகும். இது பண்டை சிங்களவரின் நீர்ப்பாய்ச்சும் கலை அறிவை புலப்படுத்துகிறது.
கட்டுக்கரையை காத்தற் பொருட்டு பிரதானமாக அமைக்கப்பட்ட இக்கலிங்கு அடுத்துள்ள வயல்களையும் வீடுகளையும் காத்தது. கட்டுக்கரை தாங்கக்கூடிய அளவு நீரையே குளம் கொண்டிருப்பதற்கு கலிங்கு வழி செய்தது. மிகையான நீர் கலிங்கின் மேலாக வழிந்து மக்கள் வாழா பிரதேசத்துக்கு பாயுமாறு விடப்பட்டது. இங்கே இவ்வாறு ஒரு கால் வெள்ளப்பெருக்கு நேர்வதால் எவ்வித கேடும் உண்டாவதில்லை. நீர்வாயும் கால்வாய்கள் நீரரிப்பினால் பள்ளமாகாதவாறும் அவற்றில் வண்டல் படியாதவாறும் இருத்தற் பொருட்டு பாயும் நீரின் சாய்வு விகிதத்தை ஒழுங்குபடுத்துவதிலே தனது தேர்ச்சியை காட்டிய பண்டை சிங்கள பொறியியலாளன் வண்டற்குழிகளை அமைத்து வண்டற்படிவு பற்றிய பிரச்சனைகளை தீர்ப்பதிலும் தனக்கிருந்த திறமையை காட்டினார். இரண்டை குளத்திலும் அனுராதபுரத்து பொன்மீன் பூங்காவில் காணப்படுகின்ற நீராடற் குளத்திலும் நீர் உட்செல் வழிகள் வண்டற்குழிகளுடன் அமைக்கப்பட்டன. உட்பாய்ச்சல் மட்டமும் வெளிப்பாய்ச்சல் மட்டமும் கவனமாக அமைக்கப்பட்டிருந்தமையால் நீராடற் பொய்கையினுள் சேறு உட்புகாதவாறு இவ்வண்டல் குழிகள் பாதுகாத்தன. சரி, அப்ப நாங்கள் 2 தடவை கதைச்சிட்டோம். இது தொடர்பாக தொடர்ந்து வருகிற வினாக்களை பார்த்த பிறகு இது பற்றி பேசுவோம். இதுல ஒரு விடயத்தை நான் பேச வேணும். வரலாற்று பாடம் கற்பிக்கின்ற ஆசிரியர்கள் ஒரு உதாரணமாக இலங்கையின் நீர்வள நாகரிகம் என்கிற பாடத்துல கொஞ்சம் எக்ஸ்பர்ட் இருந்தால் அவங்களுக்கு இந்த உரைப்பகுதி சில வேளைகளில் சில குழப்பங்களை தரலாம். உதாரணமாக நீரின் அமுக்கம் சீர் செய்யப்பட்டு அணைக்கட்டு சேதமாகாத வகையில நீர் குறைந்த அமுக்கத்தோடு வெளியேறுவதற்காக அமைக்கப்பட்ட பகுதி இங்கே மதகு என்பதாக, சிங்களத்தில் அது பிசோ கொட்டுவ என சொல்லப்பட்டாலும் தமிழ்ல அதனுடைய மொழிபெயர்ப்பு மதகு என்று சொல்லப்பட்டது. உண்மையில சரியான ஞாபகத்தில் இருந்தால் இந்த பகுதி கலிங்கத் தொட்டி என அழைக்கப்பட்டது. அதுதான் சரியானது. நீரினுடைய வேகத்தை மட்டுப்படுத்துவதற்காக அமைக்கப்பட்டது கலிங்கல் தொட்டி என்று சொல்லப்பட்டது. அதுபோல கலிங்கு என்பது நீர் வெளியேறுகின்ற பாதை. அது உயர்கலிங்கல் ஈரக்கலிங்கல் என்று 2 விதமான கலிங்கல்களை கொண்டிருக்கும். ஆகக்கூடிய நீர்மட்டம் காணப்படுகிற போது உயரத்தில் இருக்கக்கூடிய பகுதியினூடாக நீர் வெளியேற்றப்படும். அது உயர்கலிங்கலினவும். நீர்மட்டம் குறைவாக இருக்கிற போதும் குளத்தில் இருந்து வண்டல் வெளியேற்றுவதற்காக அல்லது தூர்வார நடவடிக்கைகள் போன்றவற்றின் போது அங்கு வண்டல் அகற்றுவதற்காகவும் பயன்படுத்தப்பட்டது ஈரக்கலிங்கல் என்று சொல்லப்பட்டது தாழ்வான பகுதி. ஆனால் இங்கு கலிங்கல் என்கிற சொல் தவறான ஒரு பிரயோகத்தில் இருக்குது. வரலாற்று பாடத்தில் அல்லது உண்மையில் ஒரு குளத்தின் அமைப்பு சம்பந்தமாக சொல்லுகிற போது மேலதிக நீர் வெளியேறும் பகுதி சுருங்கை என்று சொல்லி அழைக்கும். இங்க இந்த மொழிபெயர்ப்பை செய்தவர்கள், மொழிபெயர்ப்பு என்பதை தவிர இது உரைபெயர்ப்பை செய்தவர்கள் இந்த சொற்களை தவறாக பிரயோகித்திருப்பதாகத்தான் நாங்கள் கருத முடியும். இப்போ இது தொடர்பில் நீங்கள் ஞாபகத்தில் வைத்திருந்தால் உங்களுடைய சொந்த அறிவு இந்த உரைப்பகுதியை புரிந்து கொள்வதற்கு சில வேளைகளில் தடையாக இருக்கும் அல்லது ஒருவித உறுத்தலை தந்து கொண்டிருக்கும். நான் எப்பவும் சொல்லுகிறேன், கிரகித்தலுக்கு உங்களுடைய சொந்தமான பொது அறிவை பயன்படுத்தி விடையளிக்க கூடாது. இங்க தரப்படுகிற உரைப்பகுதிகளில் அந்த விடயங்களுக்கு முரணாக பொருத்தமற்ற விடயங்கள் பகிரப்பட்டிருக்கலாம். ஆனால் நாங்கள் பார்க்க வேண்டியது உரைப்பகுதியில் தரப்பட்ட கருத்தை அடிப்படையாக வைத்துக்கொண்டே அதற்கு விடையளிக்கும் விதமாக நாங்கள் பேச வேணும். அதை கவனத்தில் கொண்டால் சரி. சரி, இப்போ நாங்கள் இந்த வினாத்தாளுக்கு கேட்கப்பட்டிருக்கூடிய வினாக்களை பார்த்த பின்பாக இதை வேறுபடுத்துகிற விதமாக பார்ப்போம். சரிதானே? வண்டற்படிவு நிரம்பி குளம் நிரம்புவதை தடுக்க பண்டைய சிங்கள பொறியியலாளர் பயன்படுத்திய உத்திகள் யாவை? வண்டற்படிவு நிரம்பி குளம் நிரம்புவதை தடுக்க பண்டைய சிங்கள பொறியியலாளர் பயன்படுத்திய உத்திகள் யாவை என்ற ஒரு கேள்வி. அடுத்த கேள்வியை பார்ப்போம். பண்டைய சிங்களவரின் நீர்ப்பாசன அறிவை வெளிப்படுத்தும் உதாரணங்களாக
இங்கு காட்டப்பட்டுள்ள அற்புதமான ஆக்கங்கள் யாவை? பண்டைய சிங்களவரின் நீர்ப்பாசன அறிவை வெளிப்படுத்தும் உதாரணங்களாக இங்கு காட்டப்பட்டுள்ள அற்புதமான ஆக்கங்கள் யாவை? பண்டைய சிங்களவர் குளங்களில் கலிங்கு அமைப்பதன் ஊடாக அடைய எதிர்பார்த்த நோக்கங்கள் யாவை? பண்டைய சிங்களவர் என் நோக்கத்தை நிறைவேற்றிக் கொள்வதற்காக பிசோகொட்டுவ எனப்படும் மதகை நிர்மாணித்தனர். வெளியேறும் நீரின் அளவை கூட்டி குறைப்பதற்கும் மேலதிக நீரை வெளியேற்றுவதற்கும் பயன்படுத்திய அமைப்பு எது? 5 கேள்விகள் இருக்கிறது. வண்டற்படிவு நிரம்பி குளம் நிரம்புவதை தடுக்க பண்டைய சிங்கள பொறியியலாளர் பயன்படுத்திய உத்திகள் யாவை என்று ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. 2வது, பண்டைய சிங்களவரின் நீர்ப்பாசன அறிவை வெளிப்படுத்தும் உதாரணங்களாக இங்கு காட்டப்பட்டுள்ள அற்புதமான ஆக்கங்கள் யாவை? பண்டைய சிங்களவர் குளங்களில் கலிங்கு அமைப்பதனூடாக அடைய எதிர்பார்த்த நோக்கங்கள் யாவை? பண்டைய சிங்களவர் என் நோக்கத்தை நிறைவேற்றிக் கொள்வதற்காக பிசோகொடுவ எனப்படும் மதகை நிர்மாணித்தனர். வெளியேறும் நீரின் அளவை கூட்டி குறைப்பதற்கும் மேலதிக நீரை வெளியேற்றுவதற்கும் பயன்படுத்திய அமைப்பு எது? சரி, அப்போ என்ன போல இருக்கிற ஆட்களுக்கு குழப்பம் இல்லை. நான் ஒரு வரலாற்று பாடத்தை படித்த ஆள் இல்லை. நான் படிக்கிற போதும் வரலாறு ஒரு பாடமாக இருக்கையில் என்னுடைய எந்த ஒரு மட்டத்திலையும் வரலாறு ஒரு பாடம் இல்லை. அது மாதிரி இருக்கக்கூடிய ஆட்கள் ஏனைய துறை சார்ந்தவர்களுக்கு இந்த குழப்பம் வராது. பந்தியில் இருக்கிறத வச்சுக்கொண்டே நாங்கள் விடியளிச்சிருவோம். வரலாற்றை படித்த ஆட்கள் குறிப்பாக இலங்கையின் பண்டைய நீர்ப்பாசன தொழில்நுட்பம் தொடர்பாக விடயங்களை ஞாபகத்தில் வைத்திருக்கிறார்களுக்கு ஓரிரு இடங்களில் இடரல் இருந்தாலும் நாங்கள் பந்தியினுடைய துணியோடு இதுக்கு விடையளிப்போம். இங்கே நான் இதை 5 துண்டாக உடைக்கிறதுக்கு முயற்சி செய்யலை. உண்மையில பார்த்தீங்கன்னா இது ஒரு வேறுபட்ட உரைப்பகுதி. இந்த விடயத்தை புரிந்து கொள்வதற்காகத்தான் நான் உங்களுக்கு இந்த உரைப்பகுதியை தவிர்க்காமல் போனது. இதில் 5 துண்டங்களாக உடைப்பது, ஒவ்வொரு துண்டங்களையும் பயன்படுத்தி ஒவ்வொரு வினாவுக்கு விடையளிப்பது என்கிற எங்களுடைய ரெகுலர் ஸ்ட்ராட்டஜி, எங்களுடைய வளமையான உபாயம் அல்லது எங்களுடைய வளமையான உத்தி இங்கு பயன்படாது. இங்க உரைப்பகுதியை முழுமையாக வாசித்த பிறகு இங்கொன்றும் அங்கொன்றுமாக இருக்கக்கூடிய விடயங்களை வைத்துக்கொண்டு கேட்கப்பட்ட வினாக்களுக்கு விடையளிக்க வேண்டி இருக்குமே தவிர மிக துல்லியமாக 5 துண்டங்களாக உடைப்பதும் ஒவ்வொரு துண்டங்களையும் எடுத்து சென்று அவற்றை சீராக்கம் செய்து ஒவ்வொரு வினாவுக்கு விடையாக வழங்குவதும் எல்லா நேரங்களிலும் இங்கு சாத்தியம் இல்லை. சரி, முதலாவது வினாவை பார்ப்போம். வண்டற்படிவு நிரம்பி குளம் நிரம்புவதை தடுக்க பண்டைய சிங்கள பொறியியலாளர் பயன்படுத்திய உத்திகள் யாவை என்று கேட்டிருக்கிறேன். இதை எந்த பகுதியில நாங்கள் பார்க்க வேணும்? மூன்றாவது பந்தியில எதை நாங்கள் விடையாக எழுதுவோம்னு சொல்லுங்க. பாயும் நீரின் சாய்வு விகிதத்தை ஒழுங்குபடுத்தி சொல்லுங்க. பாயும் நீரின் சாய்வு விகிதத்தை ஒழுங்குபடுத்துவதில் வண்டற்குழிகளை அமைத்து வண்டற்படிவு பற்றிய பிரச்சனைகளை தீர்க்கப்பட்டன. இங்க 2 என்ன, ஒன்று பாயும் நீரினுடைய சாய்வு விகிதத்தை ஒழுங்குபடுத்துவது, இன்னொன்று வண்டல் குழிகளை அமைத்து வண்டற்படிவு பற்றிய பிரச்சனைகளை தீர்ப்பது. நீர் பாய்கின்ற கால்வாய்களில் நீர் அரிப்பு, அதாவது அந்த மண்ணை அரித்து கொண்டு போய் வண்டல் படியாதபடி இருப்பதற்காக அவர்கள் நீரின் சாய்வு விகிதத்தை ஒழுங்குபடுத்தி இருக்கிறார்கள். அதே போல வண்டல் குழிகள் அமைக்கப்பட்டு வண்டல் படிவு பற்றிய பிரச்சனைகள் தீர்க்கப்பட்டது. அதுக்கு உதாரணம் சொல்லியிருக்கிறார்கள். இரண்டை குளம் மற்றும் அனுராதபுரத்து பொன்மீன் பூங்காவில் காணப்படுகின்ற நீராடல் குளம் என்பவற்றில் நீர் உள்ளே செல்லுகிற வழிகள் வண்டல் குழிகளோடு அமைக்கப்பட்டிருக்கு. நீர் உள்ளே போகிற வழிகளில் வண்டல் குழிகள் அமைக்கப்பட்டது என்ற நோக்கம் என்றால் பாய்ந்து உள்ளே போகிற நீர் சேறும்
அல்லது அந்த வண்டல் மண்ணையும் அடித்து கொண்டு போகாமல் அது வெளியே அந்த குழிகளுக்குள்ள படிஞ்சிடும். நீர் மட்டம் பொய்கைக்குள்ள போகும். அப்ப உட்பாய்ச்சல் மட்டமும் வெளிப்பாய்ச்சல் மட்டமும் கவனமாக அமைக்கப்பட்டிருந்தமையால் நீராடல் பொய்கையினுள் சேறு உட்புகாதவாறு இவ்வண்டல் குழிகள் பாதுகாத்தன என்று சொல்லப்பட்டிருக்கு. அதுல இன்னும் ஒரு விடயம் இருக்குது பாருங்க. என்ன மூன்றாவது விடயமா சொல்லப்பட்டிருக்கு? உட்பாய்ச்சல் மட்டமும் வெளிப்பாய்ச்சல் மட்டம். கிரேட், தேங்க்யூ. அந்த 3 விடயங்களையும் நாங்கள் சொல்லுவோம். 3 விடயங்கள் மூலமாக இது சரியாக செய்யப்பட்டிருக்குது. ஒன்று, முதலாவது விடயம் பாயும் நீர் சாய்வு விகிதம் ஒழுங்குபடுத்தப்பட்டது. பாயும் நீரின் சாய்வு விகிதம் ஒழுங்குபடுத்தப்பட்டது. இரண்டாவது, வண்டற்குழிகள் அமைக்கப்பட்டது. மூன்றாவது, உட்பாய்ச்சல் மட்டமும் வெளிப்பாய்ச்சல் மட்டமும் கவனமாக அமைக்கப்பட்டிருந்தமை. ஆகவே வண்டல் படிவு நிரம்பி குளம் நிரம்புவதை தடுக்க பண்டைய சிங்கள பொறியியலாளர் பயன்படுத்திய உத்திகள் என்று கேட்கிற போது இந்த 3ஐயும் விடையாக நாங்கள் தெரிவு செய்து கொள்ளலாம். கவனம் அடைங்க, திரும்ப சொல்லுங்கன்னு கேட்கக்கூடாது. இந்த 3 பகுதியையும் நாங்கள் அடையாளப்படுத்துகிறோம். ஒன்று, நீரின் சாய்வு விகிதம் ஒழுங்குபடுத்தப்பட்டமை. இரண்டாவது, 1, 2, 3 எழுத தேவையில்லை. நீரின் சாய்வு விகிதம் ஒழுங்குபடுத்தப்பட்டமை, வண்டற்குழிகள் அமைத்து வண்டல் படிவு பற்றிய பிரச்சனைகள் தீர்க்கப்பட்டது, மற்றும் உட்பாய்ச்சல் மட்டமும் வெளிப்பாய்ச்சல் மட்டமும் கவனமாக அமைக்கப்பட்டிருந்தமை. இந்த 3 விடயங்களையும் அவற்றின் உத்திகளாக நாங்கள் எடுத்துக்கொள்ள முடியும் போல தெரியுது. இப்போதைக்கு இந்த விடிய குறித்து வச்சுக் கொள்வோம். ஏதேனும் மாற்றம் இல்லாமல் அப்படியே வைத்துக் கொள்வோம். சொல்லுங்க. முகமது பேசுறீங்களா? யூட் பேசுறீங்க? முகமது பேசுறேன். என்ன சார், இதை 3 பாயிண்ட்ஸா கொடுத்தானே சார்? ஒவ்வொரு பாயிண்ட்ஸா கொடுக்கலாம் தானே? கொடுக்கலாம். ஒரே லைன்ல எழுத போறீங்கன்னாலும் பரவாயில்லை. ஒன்றாக 3 பாயிண்ட்ஸ் ஆயிருந்தா உத்திகள் யாவை என்று தானே கேட்டிருக்காங்க. பாயும் நீரின் சாய்வு விகிதம் ஒழுங்குபடுத்தப்பட்டது. இரண்டாவது, வண்டற்குழிகள் அமைத்து வண்டற்படிவு பற்றிய பிரச்சனைகள் தீர்க்கப்பட்டது. மூன்றாவது, உட்பாய்ச்சல் மட்டமும் வெளிப்பாய்ச்சல் மட்டமும் கவனமாக அமைக்கப்பட்டிருந்தமை. இந்த 3ஐயும் நீங்கள் 2 பாயிண்ட்ஸ் மட்டும் எழுதியிருந்தா ஓகேவா சார்? சில வேளைகள்ல அதற்கு வழங்குகிற புள்ளிகள் 2ஆக இருந்தால் அந்த உங்களுடைய விடைத்தாள் திருத்துனர் 1 புள்ளியை உங்களுக்கு வழங்கலாம். சில வேளைகள் அவர்களுக்கு அந்த நேரத்தில் வழங்கப்பட்ட அறிவுறுத்தல்களின் பேரில் முழுமையான விடைகள் இல்லாவிட்டால் புள்ளிகளை வழங்காமலும் தவிர்க்கலாம். ஏனென்றால் அவருக்கு அந்த கேட்ட கேள்விக்கு முழுமையாக புரிந்து கொள்ள முடிகிறதா அந்த உரைப்பகுதி என்பது பார்ப்பது தான் நோக்கம் என்று இந்த வினாத்தாளை தயாரித்தவர்கள் கருதினால், இங்கே எத்தனை செயற்திட்டங்கள் உள்ளன என்று கேட்கிற போது 4 செயற்திட்டத்துக்கு பதிலாக 2 செயற்திட்டங்கள் எழுதினால் விடைகளை வழங்க மறுப்பது போல மறுக்கவும் கூடும். இது அந்தந்த நேரத்து நிலைமைகளை பொறுத்தது. ஒற்றை பதில் சொல்ல முடியாது, ஆம் அல்லது இல்லை என்று. இதுல பெரும்பாலும் முழுமையான விடைகளை எழுதினால் புள்ளி என்பதுதான் நாங்கள் பின்பற்றி கொள்ள வேண்டியது. நீங்க பாத்தீங்கன்னா இந்த வினாத்தாள்ல மிகப்பெரிய ஜாம்பவான்கள், நான் யாரையும் குறைத்து மதிப்பிடுவதற்காக பேச இல்லை, இந்த ஒளிப்பதிவு இருக்கிற போதே சொல்லுகிறேன், தேசிய வளவாளர்கள் என்கிற வகையில புகழ் பெற்றவர்கள் கூட தாங்கள் பரீட்சைக்கு தோற்றுகிற போது பெற்றுக்கொண்ட புள்ளிகள் 50 புள்ளிகளை அண்மித்த வரையில தான் இருந்தது. இதன் அர்த்தம் என்ன என்றால், முழுமையான புள்ளிகள் இல்லாத ஒவ்வொரு சந்தர்ப்பங்களிலும் அவர்கள் புள்ளி வழங்குவதை தவிர்த்திருக்கிறார்கள் என்பதாக நாங்கள் கருதலாம். கவனமா இருக்கணும். எழுதிக்குள்ள முழுமைப்படுத்துகிற விடைகளை தேடி எழுதுவேன். சரிதானே? அப்படி எழுதியிருந்தால் உங்களை நான் 2 தான் எழுதினேன், என்ன செய்யறது என்றால், இப்போ இது பரீட்சையில் தானே, இது பயிற்சி மேடை. பயிற்சி மேடையில் 1000 தவறு வரலாம். பரீட்சை மேடையில் அதை தவிர்க்கிறதுக்கு முயற்சி செய்யுங்க. இது உங்களுக்கு உதவும். சரியா? அடுத்த பகுதி போட்டா இங்க நாங்கள் வாசிக்கைக்குள்ள தெளிவாக விளங்குது. அந்த இறுதி பகுதி முழுவதுமே அந்த விஷயத்தை தான் சொல்லியிருக்கிறாங்க. அதாவது இந்த வண்டல் படியாம குளத்துக்குள்ள மண் போகாம என்ன விதமாக நுட்பத்தை
பயன்படுத்தினார்கள் என்பதை மட்டும்தான் பேசுவதாக இருந்திருக்கு. அடுத்த கேள்விக்குள்ள போகிறேன். பண்டைய சிங்களவரின் நீர்ப்பாசன அறிவை வெளிப்படுத்தும் உதாரணங்களாக இங்கு காட்டப்பட்டுள்ள அற்புதமான ஆக்கங்கள் யாவை? இந்த கேள்வியை எளிமையாக எனக்கு சொல்ல முடியுமா யூட்? அந்த பண்டைய குளங்கள் சொல்லுங்க சொல்லுங்க சார். சொல்லுங்க சொல்லுங்க. அது வந்து அந்த உதாரணம் என்று சொல்லிக்கலாம். அந்த குளங்கள் ரெண்டு பேருமா இல்லாட்டி பண்டைய சிங்களவரின் நீர்ப்பாசன அறிவை வெளிப்படுத்தும் உதாரணங்களாக இங்கு காட்டப்பட்டுள்ள அற்புதமான ஆக்கங்கள் எவை என்று கேட்டிருக்காங்க. இந்த கேள்வியை எளிமைப்படுத்தி சொல்ல முடியுமா எனக்கு? இரண்டு கோபி சொல்லுங்க. கோவி பேசுவது வெட்டி வெட்டி வருது, விடுங்க. முஜீப் பேசுங்க. சார், ஒரு குலத்தினுடைய பிரதான உறுப்புகள். இங்கு பேசப்பட்ட உறுப்புகள். குலத்தின் பிரதான உறுப்புகள் என்பதை விட இங்கு பேசப்பட்ட உறுப்புகள். இங்கே என்னென்ன உறுப்புகள் பேசப்பட்டிருக்கு முஜீப், அடையாளப்படுத்துங்க. மதகு, முதலாவது மதகு. கலிங்கல். எங்கப்பா? கலிங்கு. இரண்டாவது பந்தியில சார், கலிங்கு என்பது குலத்தின் பெரிதொரு அமைப்பாகும். மரப்பலகை சரிப்படுத்தும். ஓமடை வாயில் சொல்லல அது அரிய அமைப்புன்ற, நீங்க அரிய அமைப்பை விட்டீங்கன்னா பிரச்சனையா போயிருமே. அப்படியெல்லாம் அரிய அமைப்பு ஓமடை வாயில். அடுத்தது ஓமடை வாயு, மதகு, ஓமடை வாயு, கலிங்கல். கலிங்கு. கலிங்கு. அது மட்டும்தானா? இல்ல இருக்கு சார். வேறு சார், வண்டற்குழி. வண்டற்குழி. என்ன எங்க இருக்குது? வண்டற்குழி. வேறு சார், ஒரு டவுட். ஓமடை வாய் என்றதும் வாயில் மடை என்றதும் உண்டா? எங்க கேக்குறீங்க? முதலாவது பந்தியில கடைசியில தந்திருக்காங்களே சார், இன்றைய வடிவமான வாயில் மடை. முதலாவது பந்தியில கடைசி அது இன்றைய வடிவம் என்று சொல்றாங்க. அதான் அந்த ஓமடை வாயிட இன்றைய இதா சார்? அது வாயில் மடைங்கிறது இன்றையது. அதன் இன்றைய வடிவம் இதனுடைய மதகு என்பதனுடைய இன்றைய வடிவம் ஒரு வாயில் மடை என்று சொல்லியிருக்கிறாங்க. அப்ப அதை நாங்கள் எடுக்கக்கூடாது. இங்க சொல்லப்பட்ட சிறப்பான ஆக்கங்களுக்குள்ள இன்றைய வடிவம் வராதுதானே? இல்ல, அது நான் அந்த ஓமடை வாயில் மடை அதுக்கு தான் ஓமடை வாயில் அவர்கள் சொல்லுகிறது அந்த மதகு என்பதனுடைய இன்றைய வடிவம் தான் ஓமடை, சாரி, ஒரு மடை ஒரு வாயில் மடை என்று சொல்லியிருக்கிறாங்க. மதகு என்பதனுடைய இன்றைய வடிவம். இப்ப நாங்கள் அதை அந்த சிறப்பான ஆக்கத்துக்குள்ள எடுக்க தேவையில்லை. இதுல மற்றது நீரின் சாய்வு விகிதம் ஒழுங்குபடுத்தப்பட்டமை, உட்பாய்ச்சல் வெளிப்பாய்ச்சல் மட்டும் கவனமாக அமைக்கப்பட்டிருந்தமை என்பது அந்த ஒரு உறுப்பினுடைய பெயர் அல்ல என்பதால அதை தவிர்க்கலாம். மதகு, ஓமடை வாயில், கலிங்கு, வண்டற்குழி ஆகியவற்றை நாங்கள் விடையாக கொடுக்கலாம். 2 புள்ளிகள் போட்டிருப்பார்கள். அடுத்தது சார், ஒரு நிமிஷம் சார். மதகுக்கு பதிலா நாங்க பிசோ கொட்டுவையும் குடுக்கலுமா? பிசோ கொட்டுவைன்னு சிங்களத்தில் அழைக்கப்பட்டு மதகு என்று தருகிறபடியாக நாங்கள் மதகு என்று எழுதுறது பொருத்தமான. சரி சார், ஓகே. அடுத்த பகுதி போகுமா? பண்டைய சிங்களவர் குளங்களில் கலிங்கு அமைப்பதனூடாக அடைய எதிர்பார்த்த நோக்கங்கள் யாவை என்று கேட்டுக்கிறார். பண்டைய சிங்களவர் குளங்களில் கலிங்கு அமைப்பதனூடாக அடைய எதிர்பார்த்த நோக்கங்கள். கட்டுக்கரையை காத்தற் பொருட்டு. கட்டுக்கரையை காத்தற் பொருட்டு. கட்டுக்கரையை காத்தல். வேறு கட்டுக்கரை தாங்கக்கூடிய அளவு நீரையே குளம் கொண்டிருப்பதற்கும் கலிங்கு வழி செய்தது. மிகையான நீர் கலிங்கின் மேலாக வழிந்து மக்கள் வாழா பிரதேசத்துக்கு பாயுமாறு விடப்பட்டது.
சரி, அப்ப இங்க நோக்கம் என்னன்னு சொல்லுங்க. திருப்ப ஒருக்கா கேள்வியை பாருங்க. பண்டைய சிங்களவர் குளங்களில் கலிங்கு அமைப்பதனூடாக அடைய எதிர்பார்த்த நோக்கங்கள் என்று கேட்டிருக்காங்க. அது முதலாவது மேலதிக நீரை வெளியேற்றுவது, சரி, கட்டுக்கரையை பாதுகாத்தல், கரையை பாதுகாத்தல், மேலதிக நீர் மேலதிக நீரை வெளியேற்றுவது, ம். அல்லது இன்னொரு விதமாக நாங்கள் கட்டுக்கரையை பாதுகாத்தல், என்ன கட்டுக்கரை தாங்கக்கூடிய நீர் அளவு நீரையே குளம் கொண்டிருப்பதற்கு வழி செய்தல், மிகையான மக்கள் வாழாத பிரதேசத்துக்கு பாயுமாறு வெளியேற்றுது. சரியா? கட்டுக்கரையை வயல்களை பாதுகாத்தல்ன்றது வராதா? இதையா சொல்றீங்க? வயல்களையும் வீடுகளையும் காத்த அடுத்துள்ள வயல்களையும் வீடுகளையும் பாதுகாத்தல். இல்ல, அது தவறு இல்லை. நீங்கள் அப்படியே எழுதினால் எங்க இந்த பந்தியில சொல்றீங்களா இத? ஆமாம். கட்டுக்கரையை பாதுகாத்தலும் அடுத்துள்ள வயல்களையும் வீடுகளையும் பாதுகாத்தலும் ஒன்றொன்றா சொல்லி கொண்டு வரலாம். கலிங்கு என்பது முதலாவது விடயம். என்ன? கட்டுக்கரையை பாதுகாத்தல். அதான் பிரதானமாக என்ன கட்டுக்கரையை பாதுகாத்தல். அடுத்த வயல்கள் வீடுகளை பாதுகாப்பது, தாங்கக்கூடிய அளவு நீரை குளம் கொண்டிருப்பதற்கு வழி செய்தல், மிகையான நீர் மக்கள் வாழா பிரதேசத்துக்கு பாயும்படி வெளியேற்றுதல். இப்படியாக எழுதினால் முழுமையான புள்ளியை வழங்குவார்கள். இது மிகவும் கடினமான ஒரு கேள்வி அல்ல, இதை புரிந்து கொள்வது சுகம். ஆனால் எங்கேயும் துண்டதி போட்டு அந்த துண்டம் தான் என்று சொல்லி இப்படி அழைக்க முடியாது. இந்த உரைப்பகுதியில் நாங்கள் கற்றுக்கொள்கிற நுட்பமே அது. வளமையா நாங்கள் அந்த ஆயுதத்தை பாவிக்கிறாங்க. இங்கே அது அந்த பரப்பு வேகாது, இலகு. ஆனால் அந்த துண்டமாக்கி போட்டு ஒரு துண்டு துண்டா கொண்டே கை கொடுக்குற வேலை சரி. பண்டைய சிங்களவர் என் நோக்கத்தை நிறைவேற்றிக் கொள்வதற்காக திசோ கொட்டுவ எனப்படும் மதகை நிர்மாணித்தனர். குளத்து நீரை வெளிக்கொண்டு செல்வதற்காக. மேலே என்ன சொல்லியிருக்காங்க? குளத்து நீரை வெளிக்கொண்டு செல்வதற்கு பயன்படுத்தப்பட்டது. அப்படித்தானே? அடுத்தது இன்னொரு விடயம் சொல்லியிருக்காங்க பாருங்க. நீரின் அமுக்கம் அல்லது கால்வாய்க்கு சொந்தமா கதைக்கிறார்கள். மெக்க ஓபன் போட்டு கதைங்க. நீரின் அமுக்கம் கட்டுக்கரைக்கு அல்லது கால்வாய்க்கு அல்லது வயல்களுக்கு சேதத்தை விளைவிக்கூடிய பாய்ச்சல் வேகத்தை உண்டாக்காமல் தடுப்பது. இந்த ரெண்டு விடயம் குளத்து நீரை வெளிக்கொண்டு செல்வதற்கு பயன்படுத்தப்பட்டது. இரண்டாவது, வெளியேறும் நீரின் அமுக்கத்தினால் குளக்கட்டு, கால்வாய், வயல்கள் போன்றவை சேதமடையாமல் பாய்ச்சல் வேகத்தை தடுப்பது ஆகிய ரெண்டு நோக்கங்கள் இங்கே இருந்தது. குளத்து நீரை வெளிக்கொண்டு செல்வதற்கு பயன்படுத்தப்பட்டது ஒன்று சொல்லியிருக்காங்க. இரண்டாவது, வெளியேறும் நீரின் அமுக்கம் கட்டுக்கரைக்கு, கால்வாய்க்கு, வயல்களுக்கு சேதத்தை விளைவிக்காமல் பாய்ச்சல் வேகத்தை தடுக்கும் வண்ணம் அல்லது தடுக்கும் வகையில் அமைக்கப்பட்டது என்கிற ரெண்டு விடைகளையும் உள்ளடக்கி விடையெடுத்திருந்தால் அது முழுமையான விடையாக எடுத்துக்கொள்ள இயலும். வெளியேறும் நீரின் அளவை கூட்டி குறைப்பதற்கும் மேலதிக நீரை வெளியேற்றுவதற்கும் பயன்படுத்திய அமைப்பு எது? வெளியேறும் கலிங்கல் என்று சொல்லியிருக்காங்க. சரி, அப்போ 5 விடைகளும் எங்களுக்கு இங்க ஒரு குழப்பத்தை தரையில கண்டடி பண்ணியில ஒன்றுக்கொன்று பொருத்தமின்மைங்கிற விடயத்தை தராதபடியால நாங்கள் கண்ட விடைகள் சரியானவை என்று அப்படியே எழுதிக்கொள்ள. எந்த விடைகள் என்று சொல்லி திரும்ப சந்தேகம் இருக்கிறார்கள், வீடியோவை பார்த்துக்கொள்ளுங்க. வீடியோ போடுவோம். சில பேர் நீங்கள் வீடியோ கேமராவை ஆன் பண்ணிட்டு இருக்கிறீங்க, கொஞ்சம் பார்த்து ஓ பண்ணிக்கொள்ளுங்க. யாரெல்லாம் வீடியோ கேமரா ஒன்ல இருக்கிறீங்க என்று செக் பண்ணிக்கிறீங்க. சரி சரி, நான் அடுத்த பகுதிக்கு உங்களை அடுத்த வினாத்தாளுக்கு கூட்டிக் கொண்டு போகிறேன். சரிதானே? புதிய வினாத்தாளுக்கு போவதற்கு முன்பாக ஒரு சிறிய ஓய்வு எடுத்துக்கொண்டு அந்த பகுதியை பார்ப்போம். இது
எளிமையானதாகத்தான் இருக்கிறது. பெரிய பெரிய அளவுக்கு பிரச்சனை இருக்கையில் எளிமையான ஒரு பகுதி தான். சிறிய ஓய்வு ஒன்று எடுத்துக்கொண்டு பேசுவோம். சரி, நாங்கள் 2014ஆம் ஆண்டு நடைபெற்ற இலங்கை நிர்வாக சேவை வரையறுக்கப்பட்ட போட்டி பரீட்சை வினாத்தாளிலிருந்து தரப்படும் உரைப்பகுதியை வாசித்து அதன் கீழ் வினவப்படுகின்ற வினாக்களுக்கு விடையளித்தல் என்ற வகையிலான 3 தொகுதி வினாக்கள், 15 வினாக்கள் மொத்தமாக 3 உரைப்பகுதிகளை மையமாக கொண்டு ஒவ்வொரு உரைப்பகுதியின் மீதும் 5 வினாக்கள் தொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய வினாத்தாளை இப்போ பார்க்கிறோம். நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல இன்றும் நாளையும் நடைபெறுகின்ற செயலமைப்போடு தரப்பட்ட உரைப்பகுதிகளை வாசித்து அவற்றில் வினவப்பட்டிருக்கக்கூடிய வினாக்களுக்கு விடையளித்தல் என்கிற வகையிலான வடிவத்தை கலந்துரையாடுவதை நாங்கள் நிறைவு செய்து கொண்டே இருக்கிறோம். நாளை நடைபெறுகின்ற செயலமர்வோடு நாங்கள் 8 உரைப்பகுதிகளை, ஆக குறைந்தது 8 உரைப்பகுதிகள், அவற்றின் மீது வினவப்படக்கூடிய 40 வினாக்கள், அவற்றுக்கான விடையளிக்கும் நுட்பங்கள் தொடர்பாக கலந்துரையாடி அதனை நிறைவு செய்து கொள்வோம். அது அடுத்து வருகின்ற செயலமர்வுகளில் அடுத்தடுத்து 2 செயலமர்வுகளில் 2 பெரிய சுருக்கங்கள் எழுதுவதை நாங்கள் செய்ய இருக்கிறோம். அந்த விடயத்தையும் நான் உங்களோட சொல்லிக்கொள்ள வேண்டும். இந்த 2 வினாத்தாள்களிலும் இருக்கக்கூடிய சுருக்கங்களை அதற்காக நாங்கள் பயன்படுத்திக்கிறோம். இந்த 2 வினாத்தாள்களிலும் சுருக்கங்கள் தரப்பட்டிருக்கிறது. அந்த பகுதியை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கொள்ளுங்க. இதுதான் கேள்வி என்பதனால அதை ஞாபகப்படுத்தி கொண்டு போகிறேன், நீங்கள் செய்து கொண்டு வர வசதிக்காக. இதில் 2013ஆம் ஆண்டு நடைபெற்ற வரையறுக்கப்பட்ட இலங்கை நிர்வாக சேவை போட்டி பரீட்சை உங்களுக்கு தந்த அந்த வினாத்தாளில் அதனுடைய தலைப்பு SLAS 2013 லிமிடெட் கம்ப்ரிஹென்ஷன் என்பதாக பெயரிடப்பட்டிருக்கு. அப்போ அதில் இருக்கக்கூடிய 2வது கேள்வி, பின்வரும் பந்தியை வாசித்து 3இல் 1 ஆகும்படி சுருக்கி எழுதி பொருத்தமான தலைப்படுகிறது, பயன்படுத்தப்பட்ட சொற்களின் எண்ணிக்கையை குறிப்பிடுவது என்கிற விதமாக இருக்கக்கூடிய இந்த உரைப்பகுதி. அதுபோல 2014ஆம் ஆண்டு நாங்கள் இப்போது பார்த்து கொண்டிருக்கக்கூடிய இனி பார்க்க இருக்கின்ற வினாத்தாளில் இது 2014ஆம் ஆண்டு நடைபெற்ற 2014ஆம் ஆண்டுக்குரியது. பரீட்சை நடைபெற்றது 2016ஆம் ஆண்டு நடைபெற்ற பெயர்கள் வெவ்வேறாக இருக்கும். பொது நிர்வாகத்துடன் தொடர்பட்ட விடையாய்வு 2 இருக்கிறது. இது கிரகித்தல் என்றே நீங்கள் எடுத்துக்கொள்ளும். இதுக்கு ஏன் இப்படி பெயர் வைக்கிறார்கள் எங்களுக்கெல்லாம் மிக ஆழமான காரணம் இருக்குது. நான் அதை பற்றி சொல்ல இல்லை, அது எங்களுக்கு பரீட்சைக்கு அவசியமும் இல்லை. இதனுடைய 2வது பத்தி சரிதானே. நாங்கள் நேற்று கலந்துரையாடிய, நேற்று முதல் சேலமர்வில் கலந்துரையாடிய அந்த விடயத்தை, இந்த நலத்துறை தொடர்பாக செய்யப்பட்டிருக்கக்கூடிய கொள்கை ஏற்பாடு ஒன்று பற்றி பார்த்திருந்தோம். ஆரம்ப நிலை வைத்தியசாலைகளை 2ஆம் நிலை 3ஆம் நிலை, அதாவது சிறப்பு வைத்தியர்கள் மற்றும் நிபுணத்துவ வைத்தியசாலைகளை நோக்கி நகர்த்துவது தொடர்பான ஏற்பாடு, அவ்வாறான அந்த ஏற்பாடு பற்றியதாக ஒரு உரைப்பகுதியை தந்து அதற்குரிய சுருக்கத்தை எழுதும் விதமாக கேட்டிருக்கிறார்கள். அற்புதமான ஒரு உரைப்பகுதி, மிகவும் சுவாரஸ்யமானதும் மிக கடினமானது. இந்த 2 உரைப்பகுதிகளையும் நீங்கள் சுருக்கி எழுதி கொண்டு வர வேண்டும். நான் இன்றைக்கு சொல்வதற்கு காரணம், அடுத்த செயலமர்வில் நாங்கள் இதை பேச போகிறோம் என்ற குழப்பம் இல்லாமல் நீங்கள் சிறப்பாக உங்களை தயார்படுத்தி கொள்வதற்காக இந்த பகுதியை பேசியிருக்கிறேன். அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. நாளைய செயலமர்வில் இந்த வினாத்தாள், நாங்கள் இப்போது பார்க்கிற வினாத்தாளில் தரப்பட்ட உரைப்பகுதிகளுக்கு அடிப்படையாக கொண்ட வினவப்படும் வினாக்களுக்கு விடையளித்தல் நிறைவு செயலமர்வாக அது இருக்கும். இன்றைக்கு இதில் இருக்கக்கூடிய ஒரு உரைப்பகுதியை நாங்கள் பார்த்து நிறைவு செய்வோம். பின்வரும் பந்திகளை வாசித்து அவற்றின் கீழே தரப்பட்டுள்ள வினாக்களுக்கு சுருக்கமாக விடைகளை எழுதுங்கள். முதலாவது உரைப்பகுதி, நானும் நீங்களும் சேர்ந்து அதனை வாசிக்கலாம். நிரந்தரமான பதவிகளுக்கான நியமிப்புகள் எல்லாம் 3 வருட காலத்துக்கு தகுதி கூர் நிலையில் இருக்கும். நியமிப்பு செய்யப்பட்ட உத்தியோகத்தர் தனது நியமிப்பிலே விதிக்கப்பட்ட கடப்பாடுகளை நிறைவேற்றுவதுடன்
அரச சேவையில் தன்னை தொடர்ந்து வைத்திருப்பதற்கான தனது தகுதியை நடத்தையாலும் திறமையான சேவையாலும் நிரூபிப்பின் அவர் தனது சேவையில் உறுதிப்படும் முன்பு தான் நிரந்தரமான ஓர் உத்தியோகத்தில் சேர்க்கப்படும் நிலையில் உள்ளார் என்பதை கணக்கில் கொள்ளலாம் எனும் பொருளை குறிப்பால் உணர்த்துவதே தகுதிகூர் நிலை கொண்ட நியமிப்பாகும். தகுதிகூர் நிலையில் நியமிப்பு செய்வதன் நோக்கம் திட்டான கெட்ட நடத்தை உள்ளவர் நீக்கப்படுதலை இலகுவாக்குவதும், மனோநிலை குறைபாடும் பிற குறைபாடும் உள்ளவர் அரச சேவையிலிருந்து விடுவிக்கப்படுவதும் ஆகும். அப்போதுதான் அவர்கள் காலம் தாழாது வேறு உத்தியோகம் தேட முடியும். அவர்கள் தமது கடமைகளில் அனுபவத்தை பெறுவதற்கான சகல வசதிகளும் அவர்களுக்கு அளிக்கப்படல் வேண்டும். அத்துடன் அவர்களை தொடர்ச்சியான கருணை வாய்ந்த அவதானிப்பின் கீழ் வைத்திருக்க வேண்டும். அவர்களுக்கு வழிகாட்டலும் வேண்டும். ஓர் உத்தியோகத்தர் தனது தகுதிக்கூர் காலத்தில் நிரந்தரமாக தன்னை வைத்திருப்பதற்கான தனது தகவு பற்றி ஐயம் ஏற்படக்கூடிய சார்புகள் ஏதேனும் காட்டுவாரானால் அவர் உடனே எச்சரிக்கப்படல் வேண்டும். அத்துடன் அவர் தனது தவறுகளை திருத்தக்கூடிய அத்தகைய உதவியையும் அவருக்கு அறிவித்தல் வேண்டும். அந்த உத்தியோகத்தர் அவரது தவறுகளுக்காக எச்சரிக்கப்பட்டு திருந்துவதற்கு சந்தர்ப்பம் அளிக்கப்பட்டாரா என்ற பிரச்சினை பின்பு எழாதவாறு தொடர்ந்து செய்வாராயின் அவரது வேலை உறுதிப்பாட்டை தடை செய்யக்கூடியதான ஏதேனும் பாரிய செயலுக்காக அல்லது தவறுக்காக அல்லது மோசடியான நடத்தைக்காக அல்லது பண்புக்காக ஏதாவது கடிந்துரை வழங்கப்பட்டிருந்தால் அதை அந்த உத்தியோகத்தருக்கு அறிவித்து அதை அவர் பெற்றமை குறித்த அவரது கையொப்பத்தையும் பெறல் வேண்டும். அவ்வாறு செய்ய வேண்டியது அலுவலர்களின் தவறுகளை முன்கூட்டியே அறிவித்து அக்குறைபாடுகளை நீக்க அவருக்கு சந்தர்ப்பம் வழங்கப்பட்டது என்பது பற்றி பின்னர் சிக்கல் ஏதும் ஏற்படுவதற்கு இடமளிக்காது இருப்பதாகும். சரி, இன்னொரு தடவை வாசிப்போமே. நிரந்தரமான பதவிகளுக்கான நியமிப்புகள் எல்லாம் 3 வருட காலத்துக்கு தகுதிகூர் நிலையில் இருக்கும். நியமிப்பு செய்யப்பட்ட உத்தியோகத்தர் தனது நியமிப்பிலே விதிக்கப்பட்ட கடப்பாடுகளை நிறைவேற்றுவதுடன் அரச சேவையில் தன்னை தொடர்ந்து வைத்திருப்பதற்கான தனது தகுதியை நடத்தையாலும் திறமையான சேவையாலும் நிரூபிப்பின் அவர் தனது சேவையில் உறுதிப்படும் முன்பு தான் நிரந்தரமான ஓர் உத்தியோகத்தில் சேர்க்கப்படும் நிலையில் உள்ளார் என்பதை கணக்கில் கொள்ளலாம் எனும் பொருளை குறிப்பால் உணர்த்துவதே தகுதிகூர் நிலை கொண்ட நியமிப்பாகும். தகுதிகூர் நிலையில் நியமிப்பு செய்வதன் நோக்கம் திட்டான கெட்ட நடத்தை உள்ளவர் நீக்கப்படுதலை இலகுவாக்குவதும், மனோநிலை குறைபாடும் பிற குறைபாடும் உள்ளவர் அரச சேவையிலிருந்து விடுவிக்கப்படுவதும் ஆகும். அப்போதுதான் அவர்கள் காலம் தாழாது வேறு உத்தியோகம் தேட முடியும். அவர்கள் தமது கடமைகளில் அனுபவத்தை பெறுவதற்கான சகல வசதிகளும் அவர்களுக்கு அளிக்கப்படல் வேண்டும். அத்துடன் அவர்களை தொடர்ச்சியான கருணை வாய்ந்த அவதானிப்பின் கீழ் வைத்திருக்க வேண்டும். அவர்களுக்கு வழிகாட்டலும் வேண்டும். ஓர் உத்தியோகத்தர் தனது தகுதிகூர் காலத்தில் நிரந்தரமாக தன்னை வைத்திருப்பதற்கான தனது தகவு பற்றி ஐயம் ஏற்படக்கூடிய சார்புகள் ஏதேனும் காட்டுவாரானால் அவர் உடனே எச்சரிக்கப்படல் வேண்டும். அத்துடன் அவர் தனது தவறுகளை திருத்தக்கூடிய அத்தகைய உதவியையும் அவருக்கு அறிவித்தல் வேண்டும். அந்த உத்தியோகத்தர் அவரது தவறுகளுக்காக எச்சரிக்கப்பட்டு திருந்துவதற்கு சந்தர்ப்பம் அளிக்கப்பட்டாரா
என்ற பிரச்சனை பின்பு எழாதவாறு தொடர்ந்து செய்வாராயின் அவரது வேலை உறுதிப்பாட்டை தடை செய்யக்கூடியதான ஏதேனும் பாரிய செயலுக்காக அல்லது தவறுக்காக அல்லது மோசடியான நடத்தைக்காக அல்லது பண்புக்காக ஏதாவது கடிந்துரை வழங்கப்பட்டிருந்தால் அதை அந்த உத்தியோகத்திற்கு அறிவித்து அதை அவர் பெற்றமை குறித்து அவரது கையொப்பத்தையும் பெற வேண்டும். அவ்வாறு செய்ய வேண்டியது அலுவலர்களின் தவறுகளை முற்கூட்டியே அறிவித்து அக்குறைபாடுகளை நீக்க அவருக்கு சந்தர்ப்பம் வழங்கப்பட்டது என்பது பற்றி பின்னர் சிக்கல் ஏதும் ஏற்படுவதற்கு இடமளிக்காது இருப்பதாகும். சரி, இந்த உரைப்பகுதியை ஒரு வசதிக்காக நாங்கள் துண்டங்களாக உடைச்சு கொள்வோம். அதற்கு முன்பாக கேள்விகளை பார்ப்போம். கேள்வியை பார்த்துட்டு வந்து துண்டங்களாக உடைக்கிறதை பற்றி யோசி. முதலாவது கேட்டிருக்கார், இந்த உரைப்பகுதியின் நோக்கம் யார்? இந்த உரைப்பகுதியின் நோக்கம் யாது? இரண்டாவது, இந்த உரைப்பகுதியில் தகுதிகூர் நிலையில் உள்ள உத்தியோகத்தர்கள் மீது கருணை காட்டப்படுகிறது. இதை உறுதிப்படுத்தும் உதாரணம் ஒன்றை குறிப்பிடுக. இந்த உரைப்பகுதியில் தகுதிகூர் நிலையில் உள்ள உத்தியோகத்தர்கள் மீது கருணை காட்டப்படுகிறது. இதை உறுதிப்படுத்தும் உதாரணம் ஒன்றை குறிப்பிடுக. மூன்றாவது கேள்வி, தகுதிகூர் நிலை கொண்டதாக நியமனத்தை வழங்குவதற்கான காரணம் யாது? தகுதிகூர் நிலை கொண்டதாக நியமனத்தை வழங்குவதற்கான காரணம் யாது என்று கேட்கிறார். உத்தியோகத்தர் ஒருவர் எழுத்து மூலமாக எத்தகைய சந்தர்ப்பத்தில் எச்சரிக்கை செய்யப்படுவார்? உத்தியோகத்தர் ஒருவர் எழுத்து மூலமாக எத்தகைய சந்தர்ப்பத்தில் எச்சரிக்கை செய்யப்படுவார்? ஐந்தாவது, உத்தியோகத்தர் ஒருவர் அரசு சேவையில் தொடர்ந்திருப்பதற்கான தகுதியை உறுதிப்படுத்துவதற்கான முன் தேவைகள் யாவை? சரி, இப்ப இந்த 5 கேள்விகளையும் அடிப்படையாக வச்சுக்கொண்டு திரும்ப ஒரு தடவை உரைப்பகுதியை பார்ப்போம். சரி, இப்போ ஒரு கேள்வியா பார்த்து கொண்டு வருவோம். இந்த உரைப்பகுதியின் நோக்கம் யார் பதில் சொல்ல போறீங்க? சொல்லவா சார்? ரில்ஹானா, ஓகே, சொல்லுங்க மக்கள். ஒருவர் ஓர் அரச சேவையில் நிரந்தரமான பதவிக்கு நியமிக்கப்படுவதற்கு முன்னர் அப்பதவிக்கான தகுதியை அவரது நடத்தையாலும் திறமையான சேவையாலும் உறுதிப்படுத்திக் கொள்ளுதல். சரி, நான் இப்போதைக்கு உங்களுடைய விடைய நிராகரிக்க இல்லை, பொருத்தம் போலதான் இருக்குது, இருந்தாலும் வச்சுக் கொள்வோம். வேற யாரேனும் இந்த உரைப்பகுதியினுடைய என்ன நிரந்தர பதவிக்கு நியமிப்பது தொடர்பிலான அந்த நடைமுறைகளை சொல்லப்படும். நிரந்தர நியமிப்பதற்கான நடைமுறைகளை பற்றி சொல்லப்படுது. ஹில்மி, வணக்கம், சொல்லுங்க. வணக்கம் சார். வணக்கம்பா, சொல்லுங்க. இந்த உரையாசிரியர் நோக்கம் சார், ஒரு தகுதிகூர் காலத்தில் இருக்கிற ஒரு ஊழியரை எப்படி கையாளணும், அது நேரம் எப்படி வழிநடத்தணும் என்பதை பற்றி விவரிக்கிறது தான் இந்த உரையின் நோக்கம். தகுதிகான் காலத்தின் நோக்கம் மற்றும் நடைமுறைகள் பற்றி விவரிப்பது, அப்படி சொல்லுவோமா? ஆமாம் சார். நோக்கம் என்று கேட்கிற போது முதல்ல ஒரு சகோதரி விட சொல்லியிருந்தாங்க, அது பெரிய தவறு அல்ல. ஆனால் நோக்கம் என்பது வேறு, சாராம்சம் என்பது வேறு. இந்த 2 விஷயத்தையும் தெளிவாக பார்த்து கொள்ளுங்கள். நோக்கம் என்பதற்கும் சாராம்சம் என்பதற்கும் இடையில வேறுபாடு உண்டு. என்ன சொல்லுகிறார் என்பது சாராம்சம். இதை ஏன் சொல்லுகிறார் என்கிற வினாவுக்கு நீங்கள் விடையாக வழங்கப் போவதுதான் உரைப்பகுதியின் நோக்கம்.
இந்த உரைப்பகுதியில் என்ன எழுதுகிறார் என்று கேட்டிருந்தால் நீங்கள் சொல்லலாம், நிரந்தர பதவிக்கு நியமிக்கப்படுகின்ற ஒருவர் தகுதி கூறு காலத்தில் வைத்திருக்கப்படுவது தொடர்பாகவும் அவர் மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகள், அவர் மீது மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகள் என்பவை குறிப்பிடப்படுகிறது. இது என்ன சொல்லுகிறது இந்த உரைப்பகுதி என்ற கேள்விக்கான விடை, அல்லது இந்த உரைப்பகுதியில் என்ன எழுதப்பட்டிருக்கிறது என்ற கேள்விக்கான விடை. அப்படி சொல்லப்பட்டால் அது இந்த உரைப்பகுதியின் சாராம்சம். இந்த உரைப்பகுதி ஏன் எழுதப்படுகிறது என்று கேட்கப்பட்டால், தகுதிகாண் காலம் தொடர்பாக தெளிவுபடுத்தும். தகுதிகாண் காலம் தொடர்பான ஏற்பாடுகளையும் நடைமுறைகளையும் விவரிப்பது இதனுடைய நோக்கம் என்பதாக விடையளிப்பது மிக பொருத்தமாக இருக்கும். இரண்டாவது கேள்வி, இந்த உரைப்பகுதியில் தகுதிகூர் நிலையில் உள்ள உத்தியோகத்தர்கள் மீது கருணை காட்டப்படுகிறது. இதை உறுதிப்படுத்தும் உதாரணம் ஒன்றை குறிப்பிடுக. அவர்கள் மீது கருணை காட்டப்படுகிறது என்பதற்கான உதாரணம். அவர்கள் ஏதும் தவறுகள் செய்யப்பட்டால் சார் எச்சரிக்கப்படணும். அதே நேரம் அந்த தவறு திருத்தக்கூடிய உதவிகளையும் நாங்கள் செய்யணும். இங்கு அவர்கள் கடமைகளில் அனுபவத்தை பெறுவதற்கான சகல வசதிகளும் அவர்களுக்கு அளிக்கப்படுது. அவர்களை தொடர்ச்சியான கருணை வாய்ந்த அவதானிப்பின் கீழ் வைத்திருக்க வேண்டும் என்று வருகிற இதற்கு பிந்திய பகுதியில் கருணை வாய்ந்த அவதானிப்பின் கீழ் வைத்திருக்க வேண்டும் என்பதற்கு பின்னால வரக்கூடியதை பாருங்க. அவர்களுக்கு வழிகாட்டுதல் வேண்டும். அவர்களுக்கு வழிகாட்டுதல் வேண்டும். ஒரு உத்தியோகத்தர் தனது தகுதிகாண் காலத்தில் நிரந்தரமாக தன்னை வைத்திருப்பதற்கு சந்தேகம் ஏற்படுத்தக்கூடிய நடத்தைகளை காட்டினால் அவர் எச்சரிக்கப்படுதல் வேண்டும். அவர் தனது தவறுகளை திருத்தக்கூடிய உதவியையும் அவருக்கு அளிக்க வேண்டும். இப்போ இங்க அதுக்கு உதாரணமாக நீங்க சொல்லக்கூடியது அவர்களுக்கு வழிகாட்டுதல், அவர்கள் தவறுகள் தொடர்பாக அவர்களை நிரந்தரமாக வைத்திருப்பதற்கான ஐயம் ஏற்படக்கூடிய நடத்தைகளை காட்டுவார்களாக இருந்தால் அவர்கள் எச்சரிக்கப்பட்டு தவறுகளை திருத்தக்கூடிய உதவியையும் அவருக்கு வழங்குதல். இந்த பகுதியை நாங்கள் விடையாக இப்போதைக்கு குறித்துக் கொள்வோம். மாறுபடுவதற்கான வாய்ப்பு குறைவு இருந்தாலும் நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன், 5 கேள்விகளுடைய விடைகளை தீர்மானிக்கிற வரைக்கும் அவசரப்பட்டு பேப்பரில் எழுத வேணாம் என்று சொல்கிறேன். நான் இந்த பகுதிக்கு விடையாக எடுத்து வைத்துக் கொள்கிறது தொடர்ச்சியான கருணை வாய்ந்த அவதானிப்பின் கீழ் வைத்திருத்தல், வழிகாட்டுதல், நிரந்தரமாக்குவதற்கு சந்தேகம் ஏற்படக்கூடிய நடத்தைகளை காட்டும் போது எச்சரிக்கை செய்யப்படுதல், தவறுகளை திருத்துவதற்கு அவருக்கு உதவி வழங்கப்படுதல் என்பவற்றை உதாரணமாக குறிப்பிட்டார். தகுதிகூர் நிலை கொண்டதாக நியமனத்தை வழங்குவதற்கான காரணம் என்ன என்று கேட்டிருக்காங்க. தகுதிகூர் நிலை கொண்டதாக நியமனத்தை வழங்குவதற்கான காரணம் சொல்லுங்க பார்ப்போம். அவரது நியமிப்பில் விதிக்கப்பட்டுள்ள கட்டுப்பாடுகளை நிறைவேற்றுவதற்கும் மற்றது தன்னை அந்த சேவையில தொடர்ந்து வைத்திருப்பதற்காக தனது தகுதியாலும் நடத்தை சேவையில் அதாவது தன்னை நிரூபித்துக் கொள்வதற்கும் நிரூபித்துக் கொள்வதற்கு. வேற விடைகள் யாரேனும் சொல்லுங்க. கில்மி சொல்லுங்க, வேற ஏதோ விட வச்சிருக்கிறீங்க போல. சார், திட்டான கெட்ட நடத்தை உள்ளவர் நீக்கப்படுதலை இலகுவாக்குவதும் மனநிலை குறைபாடும் பிற குறைபாடும் உள்ளவர் அரசு சேவையிலிருந்து விடுவிக்கப்படுவதும் அந்த நோக்கம் சார். அதுல அப்படியும் சொல்லி இருக்கிறாங்க. சார், தகுதிகூர் நிலையில் நியமிப்பு செய்வதன் நோக்கம் என்று சொல்லி இருக்கிறாங்க. இப்ப யூட் சொன்னது இந்த இடத்துல நாங்கள் அதுக்கு விடையாக எழுதினால் ஏதேனும் நெருக்கடி வருமாங்கிறத பின்னுக்கு போகிற போது புரிந்து கொள்வோம். தகுதிகான் காலத்தில் இருக்கக்கூடிய ஒரு உத்தியோகத்தர் அவரது நியமிப்பினால் அவர் மீது விதிக்கப்பட்ட கட்டுப்பாடுகளை நிறைவேற்றுதல்,
அரச சேவையில் அவரை தொடர்ந்து வைத்திருப்பதற்கான அவருடைய தகுதியை நடத்தியாலும் திறமையான சேவையாலும் நிரூபித்தல் என்கிற விடயங்கள் இதனுடைய நோக்கமா என்கிறது. அது அப்படி ஒரு குழப்பம் ஒன்று இருக்குது, தவறு அல்ல விட. ஆனால் இங்க தகுதிகூர் நிலையில் நியமிப்பு செய்வதன் நோக்கம் என்று கேட்டிருக்கிறாங்க. அந்த இடத்துல சொல்றாங்க, திட்டான கெட்ட நடத்தை உள்ளவர் நீக்கப்படுதலை இலகுவாக்குவது, மனநிலை குறைபாடு ஏனைய குறைபாடுடையவர்கள் அரச சேவையிலிருந்து விடுவிக்கப்படுதல் என்பதை நோக்கமாக எடுத்துக்கொள்ளக்கூடியதாக இருக்குது. நான் ஏற்கனவே சொன்னது போல இதையும் விடையாக குறித்து வைக்கும். தகுதியூர் நிலை கொண்ட நியமனத்தை வழங்குவதற்கான காரணம் என்றுதான் கேட்டிருக்கு. துல்லியமா நோக்கம் என்று கேட்டிருந்தால் மிக தெளிவு, அதுதான் விடை என்று. ஆனால் காரணம் என்று இருக்கிற போது என்ன காரணத்துக்காக இதை கொடுக்குறாங்க? தகுதியூர் நிலை கொண்ட நியமனத்தை வழங்குவதற்கான காரணம் என்று வருகிற போது ஏற்கனவே யூட் சொன்னது போல உத்தியோகத்தர், நியமனம் செய்யப்பட்ட உத்தியோகத்தர் தனது நியமிப்பினால் அவர் மீது விதிக்கப்பட்ட கட்டுப்பாடுகளை நிறைவேற்றுவது மற்றும் அரச சேவையில் தன்னை தொடர்ந்து வைத்திருப்பதற்கான தனது தகுதியை நடத்தியாலும் திறமையான சேவையாளர் நிரூபிப்பது என்பது காரணமாக இருக்கலாமா என்கிற ஒரு சந்தேகம் எங்களுக்கு இருக்குது. ரெண்டு விடைகளும் சொல்லுங்க. இப்ப ஒரு விஷயம் என்ன காரணத்துக்காக வேண்டி செய்றீங்கன்னு கேட்கறதும் என்ன நோக்கத்துக்காக வேண்டி செய்றீங்கன்னு கேட்கறதுக்கும் விட உண்டு தானே சார்? ஒரே விடயம். அப்படி எடுத்துக்கொள்ளலாம். இப்ப நான் அதை மறக்க இல்லை, உங்களுடைய விடையை நிராகரிக்க இல்லை திரும்பி. ஆனால் ஒரு சந்தேகம் இருக்கும், மேல சொல்லப்பட்டிருக்கிறதும் காரணம் தானே. தகுதிகான் காலத்துல நீங்க நியமிக்கப்படுவதற்கு காரணம் அவர் இப்படி அதை தன்னை நிரூபித்துக் கொள்றதுக்காகத்தான் அப்படி செய்கிறோம் என்பதாக சிந்திப்பதில் ஒரு பெரிய தவறு இல்லை. மிக துல்லியமான விட ரெண்டிலே ஏதோ ஒன்று தான். நான் குழப்பறதாக யோசிக்காதீங்க. இப்போதைக்கு பெண்டிங்களை வச்சுக்கொள்ளுங்க. அடுத்த கேள்விக்கு போவோம். உத்தியோகத்தர் ஒருவர் எழுத்து மூலமாக எத்தகைய சந்தர்ப்பத்தில் எச்சரிக்கை செய்யப்படுவார்? ஏதேனும் ஒரு பாரிய செயலுக்காக அல்லது தவறுக்காக அல்லது மோசடி நடத்தைக்காக அல்லது பண்புசார் நடத்தைகளுக்காக அவருக்கு கடிந்துரை வழங்கப்பட்டால், கடிந்துரை வழங்கப்படுவதுதான் எழுத்து மூலமாக எச்சரிக்கை செய்யப்படுவதா? அவரது வேலை உறுதிப்பாட்டை தடை செய்யக்கூடிய ஏதேனும் பாரிய செயல் அல்லது தவறு அல்லது மோசடியான நடத்தை அல்லது பண்பு. எல்லாத்துக்குமே பாரிய என்பது பொதுவான அடைமொழியாக எடுக்கணும். பாரிய செயல், பாரிய தவறு, பாரிய மோசடி, ஒரு பாரிய பண்பு குறைபாடு என்பதாக எடுத்துக்கொண்டு கடிந்துரை வழங்கப்படலாம். சரிதானே? அதாவது வேலை உறுதிப்பாட்டை தடை செய்யக்கூடிய, அவரது வேலையில உறுதிப்படுத்துற கன்ஃபார்ம் பண்றதை தடை செய்யக்கூடிய ஏதாவது பாரிய செயல், தவறு, மோசடியான நடத்தை அல்லது பண்புக்காக கடிந்துரை வழங்கப்படும். இந்த பகுதியை நாங்கள் விடையாக குறித்துக் கொள்ளலாம். அடுத்த பகுதிக்குள்ள போவோம். உத்தியோகத்தர் ஒருவர் அரச சேவையில் தொடர்ந்து இருப்பதற்கான தகுதியை உறுதிப்படுத்துவதற்கான முன் தேவைகள் யாவை? அரசாங்க சேவையில தொடர்ந்து இருப்பதற்கான தகுதியை உறுதிப்படுத்துவதற்கான முன் தேவை என்னன்னு கேட்டிருக்கு. சொன்னது வரும் சார். இப்போ எங்களுக்கு ஒரு தெளிவு பிறக்கும். அரசாங்க சேவையில அவரை தொடர்ந்து வைத்திருப்பதற்கான தகுதி அல்ல, அவர் தொடர்ந்து இருப்பதற்கான தகுதியை உறுதிப்படுத்துகின்ற முன் தேவைகள் என்று வருகின்ற போது உத்தியோகத்தர் தனது நியமிப்பிலே விதிக்கப்பட்ட கடப்பாடுகளை நிறைவேற்றுவதுடன் அரசு சேவையில் தன்னை தொடர்ந்து வைத்திருப்பதற்கான தனது தகுதியை நடத்தியாலும் திறமையான சேவையாளர் நிரூபிப்பின் அவர் தனது சேவையில் உறுதிப்படும் முன்பு தான் நிரந்தரமாக ஒரு உத்தியோகத்தில் சேர்க்கப்படும் நிலையில் உள்ளார் என்பதை கணக்கில் கொள்ளலாம் எனும் பொருளை குறிப்பால் உணர்த்துவதே தகுதி கூர்நிலை கொண்ட நியமிப்பாகும் என்று விளங்கப்படுத்தி இருக்கு. ஆனால் முன் தேவை என்ன? அவருக்கு நியமனத்தினால் விதிக்கப்பட்ட
கடப்பாடுகள், இங்கு கட்டுப்பாடுகள் என்று சொல்லப்பட்டிருக்கு. கட்டுப்பாடுகளை நிறைவேற்றுவதும் அரசு சேவையில் அவரை தொடர்ந்து வைத்திருப்பதற்கான தகுதியை நடத்தையாலும் திறமையான சேவையாலும் நிரூபிப்பதும். இப்போ எங்களுக்கு 3வதுக்கு இதை நாங்கள் எழுதியிருந்தமாக இருந்தால் திருப்பி 5வதுக்கு இந்த பகுதி மிக துல்லியமாக பொருந்துவதன் காரணமாக எங்களுக்கு ஒரு தவறு ஒன்று நிகழ்ந்திருக்கும். அதனால தான் நாங்கள் அவசரப்பட்டு எழுதுகிறோம். இப்போ ஒரு முடிவுக்கு வருகிறேன். நாங்கள் 3வதாக சொன்னபடியே நான் 5வதுக்கு தான் சரிப்படுத்துகிறேன். அதுதான் சரியாக இருக்கும். ஆகவே 3வதுக்கு ஏற்கனவே கில்மி தெரிவு செய்து தந்திருந்த விட இப்போது சந்தேகத்துக்கு இடமில்லாமல் பொருத்தமானது என்று நிரூபிக்கப்பட்டிருக்கு. அதை நாங்கள் நிரூபித்து கொண்டோம். எப்படி தகுதிகூர் நிலையில் நியமிப்பு செய்வதற்கான காரணம் திட்டான கெட்ட நடத்தை உள்ளவர் நீக்கப்படுதலை இலகுவாக்குவது, மனநிலை குறைபாடும் பிற குறைபாடும் உள்ளவர் அரசு சேவையிலிருந்து விடுவிக்கப்படுவது என்பவை அதற்கான காரணங்கள். இப்போ நாங்கள் திருத்தி அமைத்து கொண்டோம். 5 கேள்விகளுக்கு விடைகளை ஒழுங்குபடுத்தக்கூடியதாக இருக்குது. இவற்றை அடிப்படையாக வச்சுக்கொண்டு நீங்கள் 5 கேள்விக்கும் இப்போது விடையை நாங்கள் எழுதி கொள்ளலாம். இந்த உரைப்பகுதியின் நோக்கம் யாது என்கிற 1வது கேள்விக்குரிய விடையாக நாங்கள் சொல்லுகிறோம். தகுதிகூர் காலப்பகுதி தொடர்பாகவும் அவற்றின் நிபந்தனைகள் அல்லது நடைமுறைகள் தொடர்பாகவும், தகுதிகூர் காலப்பகுதி மற்றும் அவற்றின் நடைமுறை தொடர்பாக விவரிப்பது. இந்த உரைப்பகுதியில் தகுதிகூர் நிலையில் உள்ள உத்தியோகத்தர் மீது கருணை காட்டப்படுகிறது. இதை உறுதிப்படுத்தும் உதாரணம் ஏற்கனவே நாங்கள் விட சொல்லிட்டோம். அதில் எந்த மாறுபாடும் இல்லை. அதை அப்படியே வைத்துக் கொள்ள இயலும். தகுதிகூர் நிலை கொண்ட நியமனத்தை வழங்குவதற்கான காரணம் திட்டான கெட்ட நோக்கமுடையவர்களை அகற்றுவது, அதுபோல மனநிலை குறைபாடு, ஏனைய குறைபாடு உள்ளவர்கள் அரசு சேவையில் இருந்து நீக்கப்படுவது. உத்தியோகத்தர் ஒருவர் எழுத்து மூலமாக எத்தகைய சந்தர்ப்பத்தில் எச்சரிக்கை செய்யப்படுவார் என்று கேட்டிருக்கிறார்கள். அவருடைய வேலை உறுதிப்படுத்தலை தடை செய்யக்கூடிய ஏதேனும் பாரிய செயல் அல்லது தவறு அல்லது மோசடியான நடத்தை அல்லது பண்புக்காக எச்சரிக்கை செய்யப்படுவார். 5வது, உத்தியோகத்தர் ஒருவர் அரசு சேவையில் தொடர்ந்திருப்பதற்கான தகுதியை உறுதிப்படுத்துவதற்கான முன் தேவைகள் என்று கேட்டிருக்காங்க. முன் தேவைகள்: உத்தியோகத்தர் அவரது நியமிப்பில் விதிக்கப்பட்ட கடப்பாடுகளை நிறைவேற்றுவதும், அரசு சேவையில் அவரை தொடர்ந்து வைத்திருப்பதற்கான தகுதியை நடத்தையாலும் திறமையான சேவையாலும் நிரூபிப்பதும். இதுல இருக்கிற மாதிரி உத்தியோகத்தர் தனது நியமிப்பில் என்றிருப்பதை அப்படியே எழுதினா தவறல்ல. நான் கொஞ்சம் ஒழுங்குபடுத்தி சொல்லி இருக்கிறேனே தவிர அப்படியே எழுதினால் அது தவறானதல்ல. சரி, இந்த வகையான வினாக்கள் எங்களுடைய நிறைவு செயலமர்வுக்காக இன்னும் 2 உரைப்பகுதிகள் மட்டும் இருக்குது. சுறுசுறுப்பு மிக்க புதிய உலகின் கேள்விகளோடு இசைந்து செல்லும் பொருட்டு என்கிற இந்த உரைப்பகுதியும், வெளிநாட்டுத்துறையின் அதிர்வுகள் தொடர்பாக, ஏற்கனவே வெளிநாட்டுத்துறையின் அதிர்வுகள் தொடர்பாக 2013 திறந்த போட்டி பரீட்சையில் இருந்த உரைப்பகுதியையும் நாங்கள் தவற விட்டிருந்தோம். உண்மையில் அதில் உரைப்பகுதிக்கு மேலதிகமாக எங்களுடைய விடயம் சார்ந்த அறிவை பிரயோகிக்க வேண்டியிருந்ததுனால அது உங்களை அச்சமூட்டும் என்கிற அடிப்படையில் அதை தவிர்த்திருந்தோம். இதை விட இன்னொரு அழகான உரைப்பகுதி இருக்கிறது. நான் அதை உங்களுக்கு முன்கூட்டி தர இல்லை. ஏனென்றால் நாளைய செயலமர்வு தான் இந்த வடிவத்திலான வினாவுக்கான நிறைவு செயலமர்வு. ஆகவே விரைவாக இவற்றுக்குரிய விடைகளை தேடிக்கொண்டு ஒரு புதிய உரைப்பகுதி நீங்கள் அந்த நேரத்தில் மட்டும் அதை பார்த்து அதனோடு தொடர்புடைய 5 வினாக்களுக்கு விடையளிக்கும் வகையில் அந்த வினாவையும் நாங்கள் பார்க்க இருக்கிறோம். நாளைக்கு 3 வினாக்கள் பார்ப்பதற்காக நேரத்தை ஒதுக்கிக் கொள்வோம். தாமதம் இல்லாமல் இணைந்து கொள்ளுங்கள். காணொலியில சொல்றது காரணம் அதுதான். ஒரு 5-10 நிமிடம் மேலதிகமாகவும் பேசலாம். இன்றைக்கு திட்டமிட்ட நேரத்தை விட நான் முன்கூட்டியே செயல்முறை நிறைவு செய்து கொள்கிறேன். இந்த பகுதிக்குள்ளே ஏதேனும் நீங்கள் பேச இருந்தால், ஏதும் கேட்க இருந்தால் ஒளிப்பதிவுகள் நிறுத்தி வைக்கப்பட்ட பின்னர் உங்களுக்காக காத்திருக்கிறேன். விடைபெறுகிறவர்கள் மீண்டும் இதனிலும் மகிழ்வான ஒரு பொழுதில்லை நாளைக்கு உங்களை சந்திப்போம் என்கிற நம்பிக்கையோடு எல்லோருக்கும் பாய் பாய், குட் நைட்.